தமிழகத்தில் ஒரு மக்கள் விரோத ஆட்சி மட்டுமல்ல, பெண்கள் விரோத ஆட்சி நடைபெறுகிறது. பொன்முடி அவர்கள் பெண்களை பற்றி மிக கேவலமாக பேசிட்டு கட்சி பதவி மட்டும் பறித்தா போதாது. ஏன்னா கட்சிக்கு மட்டும் ஒரு பிரதிநிதி இல்ல. ஒரு அமைச்சர் என்று வரும்பொழுது அந்த தமிழக மக்களின் பிரதிநிதி. தமிழக மக்களின் பிரதிநிதி என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர் பிரதிநிதி. ஆக அவர் பெண்களை பற்றி இப்படி கேவலமாக பேசும்பொழுது பெண்களின் பிரதிநிதியாக இருப்பதற்கு அவர் தகுதியற்றவர். ஆக கண் துடைப்பு நாடகம் வேணாம். ஸ்டாலின் அவர்களே, பெண்களுக்கு நீங்கள் உண்மையான மரியாதை கொடுக்கிறீர்கள் என்றால் பொன்முடி அமைச்சரவையில் இருக்கக்கூடாது. ஆக பெண்கள் என்றால் உங்களுக்கு அவ்வளவு சர்வ சாதாரணமாக போயிட்டு இன்னொரு அமைச்சர் வேற ஹிந்தியில ஒரு பாட்டு பாடினார் நேத்து, ஏவாவேலு. எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை வைத்து பாடிக்கிட்டு இருக்கு. அது இறைவனையும் அதையும் சம்பந்தப்படுத்தி. அப்போ நீங்க பெண்களை பற்றி இப்படித்தான் நீங்கள் ஒரு பார்வை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தமிழக பெண்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், இவர்கள் யாருக்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. தமிழக பெண்கள் உங்களை கிள்ளுக்கீரையாக இதே அண்ணன் பொன்முடி அவர்கள் ஓசி பஸ் கிடைக்குது இல்ல, ஜாலியா போவீங்கல்ல அப்படிலாம் கேட்டவங்க தான். அப்ப மக்கள் மீது அவர்களுக்கு இந்த மரியாதை எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு மீன்பிடி தடைக்காலம் இன்றைய நாளில் இருந்து ஆரம்பமாகி இருக்கிறது. ஆனா மீனவ சகோதரர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, அக்டோபர் மாதம் எங்களுக்கு தடை காலத்தை கொடுங்கள் என்று. உண்மையாக மீன்பெருக்க காலம் எது, எப்பொழுது தடை வேண்டும் என்று விஞ்ஞானபூர்வமாக ஆராய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி மீன்பிடி தடை காலத்தில் மீனவ சகோதரர்களுக்கு 8000 கொடுக்கப்படுவது 15000 உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். ஏன்னா நீங்க பால் விலையெல்லாம் ஏத்திட்டீங்க. எல்லா வீட்டு குழந்தைகளையும் அவங்க பால் குடிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க. அதனால 15000 ஏற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஜனநாயகம் எங்கே இருக்கிறதுன்னு பாஜக கூட்டணியை பத்தி பேசுறாங்க. அண்ணன் வைகோ கேட்கிறாரு, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பேசினாரு, ஏன் அண்ணன் இபிஎஸ் பேசல? ஏங்க மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களோட பிரஸ் மீட், நாங்க அதுக்காக வீட்டுக்கு போய் ஜனநாயக முறைப்படி நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டணி வச்சா கூட நாங்கள் சமமாக பாவிப்போம் என்று சொன்னார்கள். அண்ணன் செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் போஸ்ட் ஓட்டிட்டாருங்க. அவர் மேல இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்க? அப்ப அடுத்த முறை இவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்பது ஒன்று உறுதி. இன்னொன்று, இவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு இவர்கள் எந்த விதத்திலும் ஜனநாயக ரீதியாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன் அது ஒரு தொண்டர் இப்பவே கூட்டணி ஆட்சியில் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்? ஏன் ஒரு தொண்டருக்கு உரிமை இல்லையா? அப்ப நீங்க உங்க மீதே நம்பிக்கை இல்ல, நிச்சயமா நாம வரமாட்டோம். அதுல என்ன துணை முதலமைச்சர் ஏன் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு? அதனால இப்பவே நாம அதற்கான நடவடிக்கை எடுத்துறோம்னு உங்களுக்கு தோணுது. என்னை பொறுத்த மட்டில் கூட்டணி ஆட்சி என்பது 2026 பாஜக பங்கு கொள்ளும் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். அதனால இன்னைக்கு வெல வெலத்து போயிருக்கிறார்கள். கூட்டணி எப்போ மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் ஏற்பாடு செய்தாரோ அன்றையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாரோட தூக்கமும் போயிடுச்சு. சகோதரி கனிமொழி சொல்றாங்க, தமிழர்களுக்கு செய்யும் துரோகமா? என்ன தமிழர்களுக்கு செய்யும் துரோகம்? நீங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கீங்க. காங்கிரஸ் இலங்கையில் தமிழர்களை என்ன செய்தார்கள்? கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள். அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீங்க. தமிழகத்திற்கு நீங்க நியாயம் வழங்குகிறீங்களா? ஆக நீங்கள் அமைத்திருப்பதுதான் பொருந்தாத கூட்டணி, அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற கூட்டணி. பாஜக அமைத்திருப்பது மக்கள் நல கூட்டணி. நிச்சயமாக இதுல தம்பி விஜய் வேற இடையில இன்னும் ஃபீல்டுக்கு வரல, இன்னும் எந்த உறுதிப்படுத்தல. அதுல அவருக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியாம். ஆமா, 2வது இடத்துக்கு வர்றதுக்கு விஜய்க்கும் திமுகவுக்கு வேணா போட்டி வரலாம். 2வது இடத்துக்கு விஜய் வரலாம், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா நாங்க முதலிடத்தில் வருவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்றால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. அவர்கள் தொண்டர்கள், ஞானசேகரன் யாரு தொண்டர், அவர் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகிறார். அவர்கள் அமைச்சர் பெண்களை பற்றி மோசமாக பேசுகிறார்கள். பெண்கள் ஓட்டு ஒரு ஓட்டு இவங்களுக்கு கிடைக்காது. அதற்கு பின் பட்டியலின மக்கள் ஒரு ஜோதியை கூட அனுமதிக்க மறுக்கிறாங்க. பட்டியலின மக்கள் ஏன்னா வேங்கை வயலில் நியாயம் கிடைக்கல, அதனால பட்டியலின மக்களோட ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. சிறுபான்மை மக்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வக்ஃபோர்டு என்பது சிறுபான்மை மக்களின் நிலத்தை கூட நியாயமாக அவர்களுக்கு வழங்குவதுதான். ஆக இன்னைக்கு பாராளுமன்றத்தில் விவாதங்களுக்கு பின்பு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள் கூட அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு உங்க ஒரு வழக்கு போடுறீங்க. ஆக எல்லாமே நீங்கள் அரசியலுக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சி
அவசியத்திற்காக செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நேற்று நான் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றவுடன் ஒரு பதவி போட்டு தமிழகம் தாமரையின் பக்கம் வர வேண்டும் என்பது மோடி என்ற நரேந்திரனின் கனவு. அதை மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்கள் நிறைவு செய்வார் என்றும் போட்டேன். அதே மாதிரி தாமரை குளத்தில் வட்டை இலையோடு வளரும், தமிழகத்தில் இரட்டை இலையோடு தாமரை மலரும். அதை இந்த புது ஆண்டில் புத்தாண்டில் நாங்கள் சபதமாகவே ஏற்று நிச்சயமாக அதற்காக பாடுபடுவோம். தமிழகத்தில் 2026 எங்கள் வசம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.